ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சத்தான கேழ்வரகு தோசை செய்ய போகிறோம். இது நமக்கு வெயிட் லாஸுக்கு, சுகருக்கு மற்றும் இதில் விட்டமின் டி, கால்சியம், ஃபைபர் அனைத்தும் இருக்குது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் செய்முறையிலே காட்டுறேன். இப்போது ஒரு பவுலில் 1 கப் கேழ்வரகையும் 1 கப் அரிசியும் போட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போது இன்னொரு பவுல் எடுத்து 1/2 கப் உளுந்தையும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு ஊற வைங்க. அதே மாதிரி இதையும் 2 மணி நேரம் ஊற வைங்க. இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் கேழ்வரகையும் போட்டு கிரைண்டரில் அரைங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைங்க. மாவு இது மாதிரி ஓரளவு இருந்தால் போகிறோம். நல்லா மசிஞ்சிருச்சு, எடுத்துருங்க. இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்து வெந்தயத்தை போட்டு அரைங்க. உளுந்து மாவு நல்லா மசிஞ்சதும் எடுத்துருங்க. எடுத்து ரெண்டையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு கலக்கி வைங்க. நல்லா கலக்கிடுங்க, ஒன்றோட ஒன்று கரெக்டாக சரியாகிற மாதிரி. இப்போது நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலக்கி விடுங்க. இப்போது ஒரு தோசைகளை அடுப்பில் வச்சு எப்பொழுதும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை விட வேண்டியதான். இப்போது சைடெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா அடியில் மொறுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி அடியில் கல்லில் பிடிச்சிக்கும். இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கு. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு, சுகருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயன்படுது. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் போட்டிங்கன்னா நான் செஞ்ச ரவா தோசை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப விருப்பமான தோசை பிடிக்கும். நல்லா பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.